அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எமக்கு அருளிய மிக பெரும் பொக்கிஷம் ஒன்றை பார்க்க போகின்றோம். இந்த பொக்கிஷமான திக்ரை 3 இரவுகள் தொடர்ந்து ஓதிவிட்டால் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், சண்டைகள், பிரச்சினைகள், குழப்பங்கள், இப்படி எல்லா விதமான விடயங்களும் நீங்கி சந்தோஷமும் செல்வமும் பரக்கத்தும் நம்முடைய வீட்டில் நிலவும். அப்படியான பெறுமதியான திக்ரை பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் மிகவும் சிறப்பான ஒரு திக்ராக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஏட்டிலிருந்து அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர வேறு யாருக்குமே அல்லாஹ் அதை கொடுத்ததில்லை என்பதாக பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்ற போது அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை தருகின்றார்கள். அவர்களுடன் இன்னொரு மலக்கும் வருகின்றார்கள். அந்த மலக்கு இதுவரை உலகத்திற்கு வந்ததே கிடையாது. முதல் முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்க வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததாக 2 விதமான ஒளியை கொண்டு வருகின்றார்கள். அந்த 2 ஒளி என்னவென்று சொன்னால், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 விடயத்தையும் அல்லாஹ்வின் பொக்கிஷமான ஒரு ஏட்டிலிருந்து பெறப்பட்டதாகவும், அல்லாஹ் அவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியதாகவும் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அந்த சிறப்பு வாய்ந்த திக்ரில் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை எவரொருவர் தன்னுடைய வீட்டில் 3 இரவுகள் தொடர்ந்து ஓதுகின்றாரோ அவருடைய வீட்டில் ஷைத்தான் குடிபெயர மாட்டான். அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் வெளியேறி விடுகின்றான். அத்தோடு அந்த வீட்டிற்கு பரக்கத் வருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று மற்றுமொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள், யாரொருவர் தம்முடைய வீட்டில் இந்த 2 வசனங்களையும் ஓதவில்லையோ, தொடர்ந்து 3 இரவுகள் ஓதவில்லையோ, அவர்களுடைய வீட்டில் ஷைத்தான் புகுந்து விடுவான் என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொடராக 3 இரவுகள் சூரத்துல் ஃபாத்திஹா, அதைத் தொடர்ந்து சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களையும் 3 இரவுகள் ஓதி பாருங்கள். மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் உணருங்கள். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் நீங்கி அல்லாஹ் திருப்திகரமான, சந்தோஷமான, பரக்கத் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.